ஓகே, கேமரா பார்த்தோன்னு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. பிறகு ஆர்த்தி எப்போ பாரு நல்லா இருக்கா? ஹலோ, பேட்டிக்குள்ள போயிடாம கட்டரும்பு உன்னை டிஷர்ட் ரோல் பண்றதுக்கு அந்த சான்ஸை நான் விடவே மாட்டேன். மேலே போட்டுறேன். தம்ஸ் அப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி விலாகு ஆஃப்டர்நூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சதீஷோட சபரிமலை யாத்திரை டே வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து யாத்திரை செந்தமிழில் செப்பரம்பர். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து அவங்களுக்கு வந்து கட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆஃப்டர்நூன்லேருந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் நான் மார்னிங் வந்து செஞ்ச பிரேக்ஃபாஸ்ட் கம்பு வச்சு ஒரு டிஷ் வந்து பண்ணியிருந்தேன். அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன், அதை உங்களுக்கு இப்போ இன்க்ளூட் பண்ணுறேன். டக்குன்னு செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு மீல் தான் பண்ண போகிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பு இருக்குல்ல, அதோட குருணை. ஸோ கம்பு குருணைன்னு உடச்ச கம்பு மாதிரி கிடைக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு இந்த கம்பு குருணை இந்த ப்ரெஷர் குக்கரில் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இதுக்கு வந்து நான் ஒரு 2-2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் குக் பண்ணி எடுத்துடலாம். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்து நான் இந்த பவுலில் மாற்றிட்டேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கெட்டி தயிர் இல்லாட்டி புளிச்ச தயிராக இருந்ததுன்னா அது கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கு மோர் மிளகா நான் இங்கே பொரிச்சது இருக்குது. ஸோ இது நீங்கள் சைடில் கூட சர்வ் பண்ணலாம். பட் அதில் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். சம்மருக்கெல்லாம் ஏற்ற ஒரு ரெசிபி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பா எக்ஸைட்டிங். என்ன மிஸ் பண்ணுவேன் இது வருத்தமாக இருக்கா? ஒரு நாள் தான், நாளைக்கு ஒரு 3 மணிக்குள்ள திரும்ப வந்துடுவேன் நாளைக்கு. ஓகே. ஸோ நான் இன்றைக்கி வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். சதீஷ் வந்து மலைக்கு போயிருக்கும்போது அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு இருக்கலான்னு. ஹாய் சொல்லுங்க. கேமரா இப்படி பார்த்தோன்னு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. பிறகு ஆர்த்தி எப்போ பாரு யாரை பார்த்தாலும் ஹாய் சொல்லுன்னு தான் மிந்தி சொல்லுவேன். நான் ஃபுல்லாக ஞாபகம் இருக்கா ஏர்லியர் ஸ்டேஜ் விலாகில். ஸோ ஹாய் சொல்லு அனுஷா, ஹாய் சொல்லு மஹி, ஹாய் சொல்லு. என் விலாக பழைய விலாக எனக்கு எடுத்து பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஆனால் அதுவுமே ஒரு நல்ல மெமரியாக தான் இருக்குது. சரி போங்க நான் விலாக ஆரம்பிக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, பசங்க சொல்லிட்டேன் நான். ஸோ பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3-3:30 வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள டியூஷனுக்கு அனுப்பிட்டு நான் இன்றைக்கி எங்கே போகிறேன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் வந்திருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஏர்லியர் விலாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நமிதா இருக்காங்கல்ல, அவங்க வந்திருக்காங்க. ஸோ நாங்களே மீட் பண்ணுறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மீட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி வந்து அவங்க நீ தானே எப்பவும் குக் பண்ணுற, அதனால வெளியே போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி டின்னருக்கு நாங்கள் வெளியே போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறேன் நைட்டு. இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் ஸ்டே. ஓகே, ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுடா மினி இதை காணிச்சே ஆகணும். இதை நான் காணிச்சே கொஞ்சம் நாள் ஆச்சு. சாரி. ஸோ மணி பிளான்ட் பாருங்கள். எங்கள் வீட்டில் மணி பிளான்ட்டு வளர்கிற மாதிரி வேறு எந்த செடியும் வளரலை எக்ஸப்ட் காட்டு செடி மட்டும் செழிப்பாக வளரும். இங்கே பாருங்கள் மணி பிளான்ட்டை டே இதை பார்த்தியா நீ? மேலே பார்த்தியா மணி பிளான்ட்? மேலே போரு இலைக்கு சைஸை போரு. இங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய இலைன்னு பாருங்க. அதுவும் எங்கே போயிட்டு எனக்கு ஆனால் ஒரு பயம் கேட்டியா? இல்லை, இந்த மாமரத்துக்குள்ளே சத்தெல்லாம் அது எடுக்குமோன்னு. ஆனால் எனக்கு அதை வெட்டதுக்கும் எனக்கு மனசு வரல. ஏன்னா அது அவ்வளோ அழகாக இருக்குது. வெளியே வந்தால் ஆமாம் மாங்காய் சீசன்லாம் நிறைய இருக்க தான் செய்யும். அதனால ஓகே தான். பத்தியா மாமரமா? ஆமாம், கொஞ்சம் அந்த அண்ணன் சொன்னாங்க வெட்டி விட்டா வளரும் அப்படின்னு. கொப்புகள்லாம் கொஞ்சம் வெட்டி விடணும்னு சொன்னாங்க. அதான் அந்த மாமரத்துலேயே வேற ஒரு இலை இருக்கு பாருங்க. காக்கா எச்சம் போட்டு அந்த இலை வந்திருக்கு. அண்ட் இந்த இடம் பாருங்க, இது ஒரு பேக்ட்ராப் மாதிரி இருக்கு. இங்கே ஃபோட்டோ ஏதாவது எடுக்கணும்னா சூப்பராக எடுக்கலாம். ஏன்னா மணி பிளான்ட் இப்படி தொங்கி அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கே. பார்த்தியா ஃபோட்டோ ஷூட்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியுமா?
நம்ம கூட கொஞ்சத்தை இப்படி தொங்க விட்டோன்னு வை, இந்த வால் ஃபுல்லாக அப்படி தொங்கி தொங்கி நல்லாயிருக்கும். அதுதான் பேக்ட்ராப் மாதிரி இருக்குது, நல்லா. ஸோ எங்கள் லவ் பேர்ட்ஸில் இந்த லவ் பேர்டு பார்த்தீங்கன்னா மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் செத்து ஒரே ஒரு லவ் பேர்டாக இருந்துச்சு. நான் நினச்சேன் லவ் பேர்ட் பேராக இருந்தால் தான் நல்ல இதாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் அது ஒத்த லவ் பேர்டு ஒத்தையாகவே இருக்குது, சிங்கிள். கியூட்டீஸ் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும். அதுவும் மெயினாக நான் விலாகில் சமைக்கும்போது தான் இவாள் கத்திகிட்டே இருப்பாள். என்ன பண்ணுடா டே, பார்த்துட்டாட்டே அங்கே நிறைய எறும்பு கிடக்கு தரையில், ஓடி வந்து வேட்டிக்குள்ளே போயிடாம. கட்டெரும்பு, அப்புறம் நீ பாடுவ கட்டெரும்பு உன்னை கடிக்குதான், நான் கடிக்குவேன். எனக்கே சில டைம் தான் கிடைக்கும் சதீஷை ட்ரோல் பண்ணுறதுக்கு. அந்த சான்ஸை நான் விடவே மாட்டேன். ஏன்னா உனக்கு 1000 இவங்க வந்து சதீஷ் அண்ணா உங்கள் கவுண்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னைய வந்து சதீஷுக்கு கிண்டல் பண்ணும்போது எனக்கு தெரியும் நீங்கள்லாம் அவ்வளோ ஆனந்தப்படுவீங்க. சதீஷ் அண்ணா உங்கள் டைமிங் கவுண்டர் ஏ ஜே. பண்ண மாட்டேன். ஸோ நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனிஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு ப்ரௌனி பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஆடியோட எக்கோ பேக். இந்த ப்ரௌனி பேனோட சைஸு, இந்த ஃபுல் ரெசிபியோட மெஷர்மெண்ட் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் செகண்ட் ஸ்டெப்பு 180 டிகிரி செல்சியஸ்க்கு நம்மளோட அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நல்ல ஹீட் ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து நமிதாவுக்கு ப்ரௌனிஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, என்னோட எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனிஸ் ரெசிபி தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி ட்ரை பண்ண போகிறேன் இந்த வாட்டி. ஸோ இதில் 150 கிராம் பட்டர் வந்து ஒரு சாஸ் பேனில் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வரேன். என்னோட பழைய ரெசிப்பியில் 1/2 கப் ப்ரௌன் சுகர், 1/2 கப் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன். இப்போ என்கிட்ட ப்ரௌன் சுகர் சுத்தமாக இல்லை, அதனால் 1 கப்பு வெள்ளை ஒயிட் சுகரே ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இதிலேயே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் 1/2 கப் கொக்கோ பவுடர். ஹைன்ஸ் அப்படிங்கிற பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் ஹை எண்டு தான், பட் உங்களுக்கு வந்து இந்த ஹாட் சாக்லேட் இந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட கொக்கோ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. சுகர் ஃபுல்லாக கரையணும்னு இல்லை, பட் கம்பைன் ஆகிடுச்சு. இப்போ 1/2 கப் பால் ஆட் பண்ணிடுறேன். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மிக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலாக தான் இருக்கணும். நீங்கள் மாவு போடும்போது இது வந்து ஹாட்டாக இருக்கக்கூடாது. 1 கப் கோதுமை மாவு தான் ஆட் பண்ணுறோம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். திக்கான ப்ரௌனி பேட்டர் ரெடி பண்ணிடுவோம். நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனி பேட்டர் ரெடி. ப்ரௌனிக்கு டேஸ்ட்டே அந்த போட போகிற சாக்லேட் தான். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது இன்றைக்கி ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி பண்ண போகிறேன். அதனால் 3 டைப்ஸ் ஆஃப் சாக்லேட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட் சாக்லேட் சிப்ஸ், இது செமி ஸ்வீட், இது வந்து நம்மளோட டார்க். எல்லாம் கம்பைன் பண்ணியாச்சு. இதை நம்ம பேக்கிங் பேனில் மாற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட ப்ரௌனிஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ் அவனில். இது வந்து எப்படியும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். உங்களோட பேன் சைஸை பொறுத்து மாறும். ஸோ நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட எக்லெஸ் ப்ரௌனிஸ் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் மெத்தடில் எனக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங், அந்த கிரிங்க்லி டாப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதை நான் கட் பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் வந்து சக்ஸஸான்னு பார்க்கணும். அப்படி இருந்துச்சுன்னா என்னோடய ப்ளாகில் இருக்கக்கூடிய எக்லெஸ் சாக்லேட் ப்ரௌனிஸை நான் அப்டேட் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் ஆஸ் அ ஃபுட் ப்ளாகராக இப்படி தான் ஃபஸ்ட்டு ஒரு ரெசிபி க்ரியேட் பண்ணி அதை ப்ளாகில் அப்டேட் பண்ணிடுவோம். அதே ரெசிப்பியை நம்ம கொஞ்சம் ட்வீக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அது இன்னும் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அந்த ரெசிப்பியை எடிட் பண்ணி இதை போடுவோம். ஸோ இதுதான் லைஃப் ஆஃப் த ஃபுட் பிளாகர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட ப்ரௌனிஸோட டெக்ஸ்சர் பர்ஃபெக்டாக அந்த கிரிங்க்லி வந்திருக்கு.
பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இங்கே பாருங்க, மாய்ஸ்ட்டு, மேலே அந்த கிராக்கிங், அந்த க்ரிங்க்லி டாப்பு, உள்ளே அவ்வளோ மாய்ஸ்ட்டு, வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதை நான் வந்து திருப்பி செஞ்சு இதை வீடியோ இல்லைனா ஃபோட்டோ எடுக்கணும். இதை என்னோடய ஃப்ரெண்டுக்கு பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, டன். நல்லா இருக்கா? சரி, ஓகே. Satish on his daily duty, packing expert. இது இந்த பேக்கா? சூப்பர். கோவா, கோவா எங்களோட ஃபேவரட் பிளேஸ். ஆமாம், அங்கேயும் சீசன். இப்போ எல்லாமே ஹாலிடே சீசனில். ஸோ நீங்கள் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு எங்கேயாவது போகிறீங்களான்னு பிளான் ஏதாவது பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ குட்டீஸ் வந்து ஸ்கூல்லேருந்து வர்ற டைம் ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பேன்கேக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சாக்லேட் சிப் பேன்கேக்ஸ். பவுலில் 1 கப் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகர். ஸோ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு பால் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இல்லைனா எண்ணெய், 1 ஸ்ப்ளாஷ் வெனிலா எசன்ஸ். இதை வந்து ஒரு ஸ்மூத்தான பேட்டராக மிக்ஸ் பண்ணிடலாம். ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஜென்டிலாக கம்பைன் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா பால் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளோட ஹோல் வீட் பேன்கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ஸோ இதை சாக்லேட் பேன்கேக் பேட்டராக மாற்றுறதுக்கு இதில் நம்ம சாக்லேட் சிப்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வந்து ஒயிட்டும் செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸும் வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். நம்மளோட சாக்லேட் சிப் பேன்கேக் பேட்டர் ரெடி. ஓகே, இப்போ நம்ம பேன்கேக்கை குக் பண்ணிடலாம். நான் ஒரு கேஸ்ட் அயர்ன் பேனில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதில் ஒரு லேடில் நம்மளோட பேன்கேக் பேட்டர் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது நம்ம தோசை மாதிரி தடவக்கூடாது, இதை ஜஸ்ட் இந்த மாதிரி. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஒரு மேலே இப்படி பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஒரு 1 to 1.5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட பேன்கேக் ஒரு 1 மினிட் போல் குக் ஆகிடுச்சு. இங்கெல்லாம் பாருங்கள், சைடில் பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்மளோட ஹோல் வீட் பேன்கேக்ஸ் ரெடி. ஸோ நம்மளோட சாக்லேட் சிப் பேன்கேக்ஸ் நல்லா ஹாட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பேன்கேக்ஸ் எப்போவுமே ஸ்டாக் பண்ணி தாங்க சர்வ் பண்ணணும். யார் வந்திருக்காங்க? அவங்க கோவத்தில் வராங்க. அப்பா கூப்பிட போல இல்லை. என்னவா? நாளை ஃபுல் டே, ஃபுல் ஒர்க்கிங் டே. அம்மா பேன்கேக்ஸ் பண்ணியிருக்கேன், கை கழுவிட்டோம். உனக்கு பேன்கேக்ஸ் தரேன். டு சியர் யூ. நாளைக்கு ஒர்க்கிங் டேனால உன்னை சியர் பண்ணுறதுக்கு பேன்கேக் பண்ணியிருக்கேன் மகா. ஏன் இவ்வளோ சோகமாக வந்திருக்க பன்னி? ரெட்டை குடுமி பன்னி, 2 காது வச்ச பன்னி, ஏன் சோகமாக வந்திருக்க? வா. யாரு? எவங்க? ஓகே, நம்மளோட ஹாட் பேன்கேக்ஸ்க்கு மேலே சாக்லேட் சிப்ஸை மேலே போட்டுடலாம். கண்டெய்னரில் இருக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியும் மேப்பிள் சிரப்பும் அடுப்பில் வச்சு குக் பண்ணி இந்த மாதிரி திக்கான சிரப் மாதிரி பண்ணியிருக்கேன். இதை தான் இதுக்கு கூட சர்வ் பண்ண போகிறேன். நம்மளோட பேன்கேக்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை ஒரு பிளேட், சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு நம்மளோட ப்ளூபெரி கம்போட் வச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே, இப்போ டேஸ்ட் டெஸ்ட் டைம். ஓகே, டேஸ்ட் டைம். குட்டீஸ் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறாங்க. நம்மளோட சாக்லேட் சிப் பேன்கேக்ஸ் வித் ப்ளூபெரி கம்போட். ஹவ் இஸ் இட்? ஹானஸ்ட் ஒப்பீனியன் மகா, ஹானஸ்ட் ஒப்பீனியன். எப்படி? இல்லை, உண்மையை சொல்ல. அம்மா தப்பாகவே நினைக்க மாட்டேன். நீ நல்லா இல்லை, அம்மா எனக்கு அந்த ப்ளூபெரி பிடிக்கலம்மா அப்படின்னு சொன்னாலும் ஐம் ஓகே, பிடிச்சிருக்கு. ஓகே, இப்போ மஹி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி ஹோல் வீட் செம்ம சாஃப்டாக வந்துச்சு. ஸோ மஹி வந்து ட்ரை பண்ணி பார்க்கட்டும்.
எப்படி இருக்கு? இப்போ எல்லாம் சாப்பிட்டு ஃபுல் பிளேட்டை காலி பண்ணதுக்கப்புறம் தான் சொல்லுவா போல இருக்கு. ஹவுஸ் இட்? ஓப்பன் ஓப்பன். 10 out of 10. தேங்க்யூ. ஓகே, அப்போ தம்ஸ் அப் ட்ரை பண்ணி பாருங்க. தம்ஸ் அப் தம்ஸ் அப். சதீஷ் வந்து நாஸ்டாலஜிக் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது வந்து இந்த மரவள்ளி கிழங்குல பண்ணுவாங்கல்ல, அதில் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சீப்பு வத்தல்னு சொல்லுவோம்ல அது. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நாஸ்டாலஜிக் ரெசிபி. எனக்கு வந்து இது சின்ன பிள்ளையில நான் அவ்வளோ சாப்பிட்ருக்கேன், மெயினாக ஸ்நாக்ஸ் மட்டும். அடுத்து வேண்டாம் விடு, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இதுதான் நான் கேட்டுட்டே இருந்தேன். ஆமாம் ஆமாம். நான் ஒரு தடவை காரில் போகும்போது அங்கே நான் இது சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் நீ சாப்பிட்ருக்கியா? பெட்டி கடையில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளாடி இது அப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க. எல்லோ கலரில் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சுன்னா இது என்னது, ரொம்ப பெருசாக இருந்துச்சா இது. அதுக்கப்புறம் இது வந்து இதுக்கு பேர் வந்து நம்ம பார்த்தோம்ல, என்னது ஏதோ ஒன்று சொல்லி போட்டிருந்தாங்களே. இதோட பேர் உங்களுக்கு தெரியும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. கடுக்கு கடுக்குன்னு இருக்கு, நமத்த மாதிரி இருக்கு. இது என்னோட ஃபேவரட். ஓகே, அப்பா சபரிமலை யாத்திரைக்கு ரெடி ஆயாச்சு. அப்பா வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷமா போயிட்டு இருக்கியாடா? இல்ல நீ இல்லை, உனக்கு வயசு 50, 52 வருஷம், ஒரு 3 வயசுலேருந்து போனேன். அப்போ எவ்வளோ வேணா சொல்லு, என்னோட உனக்கு 3 வயசு குறைவு. சரி ஓகே, அப்பா வந்து என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். அப்பா என்னெல்லாம் பேக் பண்ணியிருக்க ஆஸ் அன் குருசாமி? குருசாமி என்னைக்குமே வேற. ஓகே, என்னெல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு மிட்டாயி, அடுத்து 2 பாக்கெட். ஏன் இவ்வளோ வேணும் கொடுக்குறதுக்கு? அங்கே பண்ண எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லை. அப்போ அங்கே எல்லா சாமி மாதிரி ஏறி வருவாங்கல்ல, அம்மா அவங்களுக்கு கொடுக்குறது. என்னடா குளுக்கோஸ்? அது கேட்டாலா? வேணுமா? நான் வாங்கிட்டு வரேன்னா 2 போகும்போது 2 தருவேன். குளுக்கோஸா? ஓகே, நெக்ஸ்ட் குளுக்கோஸ் வந்து நீங்கள் சும்மா சும்மா சாப்பிட்றதுக்கு எனர்ஜி கொடுப்பீங்க. ஓகே. அங்கே பெட்ஷீட்டு, அதுதான் அப்பாவோட சபரிமலை பெட்ஷீட்டு. பிளேட்டு சாப்பிட்றதுக்கா? சாப்பாட்டில் இருந்து கொஞ்சம் வெளியே வந்தேன்னாக்க இதில் தான் விபூதி, சந்தனம், குங்குமம்லாம் எடுத்துட்டு அங்கே ஆலயமரத்துக்கு சாமிக்கு. அப்புறம் எப்பவும் போல பேண்டேடு, மூ பவர் பேங்க், வருமுன் காப்போம். வேற இந்த வாட்டியில் போனால் அந்த இதில் இருந்து பாஸ், கோவிட்க்கு அப்புறம். பாஸா? ஓ, இது டிக்கெட்லாம் வேணுமா அதுக்கு? டைமிங்லாம் போட்டிருப்பாங்க. ஓ சரி சரி. மஹிக்கு போட்டாச்சு, டிக்கெட் கொண்டு போட்டாச்சு. சரி பரவாயில்ல. மஹி வரியா போறியா அப்பா கூட? அவன் ரெடி தான். அவன் நீ எப்போ கூப்பிட்டாலும் அவன் ரெடி தான். அடுத்து அவ்வளோதானா? அடுத்தது என்னது? அவ்வளோதான். பர்ஸு. இதுதான் அப்பாவோட யாத்திரை பேக். பேக்கப் பேக். வேற இருமுடி வளரியே வளராதுல. பேக் பேக்கில் இருக்கக்கூடிய திங்ஸ் இவ்வளோதான் மேட்ரு. இது வந்து அப்பாவோட ஃபேனி பேக். யார் போறா? உனக்கு டிக்கெட் இருக்கு. நீ அப்பா கிட்ட பேக் பேக்ல உட்காந்துக்கிறியா? இல்லைன்னா அப்பா ட்ரங்கு பெட்டி வச்சிருப்பா, ட்ரங்கு பெட்டிக்குள்ள போயிடுறியா? அந்த ஒரு பெட்டி வச்சு எடுத்துட்டு போவாள்ல, அங்க ஒரு பெட்டி. தள்ளிக்கொடி. நீ நீ அங்க நிக்க. எனக்கு தேங்க்யூ அப்பா. பூசு மகி பூசு. அம்மா ஃப்ரெண்டு கூட அவுட்டிங் போகிறேன். பாய் அப்பா, பாய். சாமி துண்டெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு.
ஹரி ஓம் சம்போ. என்ன ஃப்ரெண்டு நமிதா ஆண்டி வருவாங்க. அம்மா வெளியே போறேன். போய் விளையாட போச்சு. விளையாட போறேனா? அம்மா போய் ஜாலியா இருக்க போறாங்க. எஸ், நீங்க போய் படிக்க போங்க. என்ன அம்மாவை சொன்னா அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு வரும். எல்லாரும் ஜாலியா எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. அப்பா பாய், சேஃப் ஜேர்னி அப்பா. என்ன? ஆமா, காணிக்கணும். சதீஷ் எப்படி இருக்காங்க? சதீஷோட பேண்டேஜை பாருங்க, ஹலோ கிட்டி பேண்டேஜ் ஃபார் கேர்ள். ஆமா, கேர்ள். நீ ஆட்டமா போனா? அவளும் கிளம்பியாச்சு உன் கூட. சபரிமலை அவ ரெடி, அவ அந்த பேக் பேக் எல்லாம் போட்டு ரெடி ஆயிடுச்சு உன் கூட சபரிமலைக்கு வர்றதுக்கு. சரி. ஓகே, நம்ம வெளியே வந்தாச்சு. நான் காலையிலேயே சொன்னேன் நமிதா கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு. இதுதான் நமிதா. தெரியும், நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியாதவங்களுக்கு ஹாய் சொல்லிடுங்க. ஹலோ. எஸ், ஸோ நாங்கள் இப்போ வந்து ஆன் த வே டு ஆரியபவன். நமிதா தான் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. சேஃபாக கூட்டிகிட்டு போகிறேன். எவ்வளோ நம்பிக்கையாக உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க தெரியுமா? அம்மா வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா பெரியம்மா எல்லோரும் சேர்ந்து ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் வந்து ஏதோ ஒரு இது அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. நான் சைலண்ட்டாகவே பேசுகிறேன் பிகாஸ் அவங்க ஸ்மூல் காலில் இருக்காங்க. ஓகே, சான்ஸ்கிரிட்டா? விஷ்ணு சஹஸ்ரநாமம். விஷ்ணு விஷ்ணு சஹஸ்ரநாமம். அது படிச்சிட்ருக்கியா? சரி, நான் கிண்டல் பண்ணக்கூடாது, சாரி. அண்ட் நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அம்மா. பாய் பாய். சராச்சி பிஸியாக இருக்கா. பாய். பாய். அப்படி வச்சுக்கோ. Mm-hmm.